Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய மேகி நூடுல்ஸ் எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக முட்டை ஆட் பண்ணி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மேகி எக் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குலையாமல், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்குவமாக எப்படி சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான டிப்ஸையும் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ரொம்ப ரோலிங் பாயிலிங், அதாவது ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அது சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த டைம் வரைக்கும் இருந்தால் போதும். அது அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்தோன்னே இதில் நான் 4 துண்டு நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது எந்த ஒரு ஃப்ளேவரும் கிடையாது, பிளெயின் மேகி நூடுல்ஸ் தான். ஸோ இது ஒரு 4 பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சாங்கிறதுக்கு நீங்கள் பிளெயின் நூடுல்ஸ் மாதிரி அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா பொங்கி வரும் பால் மாதிரி, அந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பாயில் பண்ணாமல் டைரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா குழஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் எக் நூடுல்ஸ்க்கு அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது முட்டை சேர்த்து செய்யும்போது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பால் மாதிரி அதில் நுர மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அது அந்த ஸ்டிக்கினஸை க்ரியேட் பண்ணும், அதாவது அந்த பிசுபிசுப்பு தன்மை. இதை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும் நூடுல்ஸ். நான் நூடுல்ஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிங், அதாவது அதில் உள்ள ஒரு நூடுல்ஸை கையில் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். அது இந்த மாதிரி ஈஸியாக கட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் வேகாத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதே வெந்நீரில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறுற டயத்தில் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஒரு 3 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போய் வரணும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதில் நான் நறுக்குனா ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் நறுக்குனா ஒரு தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வாசனைக்காகவும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலருக்காகவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா துருவுன ஒரு கேரட்டும் நறுக்குன பாதி கேப்சிகம், அதாவது குடைமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் குடைமிளகாய் இது ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஆனால் கேரட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கேரட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. குடைமிளகாய் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேகி கொடுக்கும்போது அதுலேயே அந்த டேஸ்ட் மேக்கர் மசாலா கொடுத்துருப்பாங்க. அந்த மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மசாலாவை இந்த வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 4 பீஸ் நூடுல்ஸ்க்கான டேஸ்ட் மேக்கர்ஸை ஒன்றா போட்டு இங்கே வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூனை மட்டும்தான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறியெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சைடில் இந்த முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இங்கே நான் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த டேஸ்ட் மேக்கர் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி இந்த முட்டைக்கு மட்டும் தனியாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த டேஸ்ட் மேக்கரை பேட்சாக காய்கறிக்கு தனியாக, முட்டைக்கு தனியாக, கடைசியாக நூடுல்ஸ்க்கு தனியாக நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயும் அந்த ஃப்ளேவர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப நல்லா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. முட்டை அதே மாதிரி பாதி குக் ஆனதுக்கப்புறமா அந்த காய்கறியோட மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கொலாய்டலாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அந்த பொரிச்ச மாதிரி வந்ததுக்கப்புறமா காய்கறியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நூடுல்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் திருப்பி ஹீட் பண்ணும்போது நல்லா உதிரியாக மாறிடும். இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கணும் கிளறும் போதுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் மிச்சம் இருக்க அந்த டேஸ்ட் மேக்கர் மசாலாவில் அப்படியே எடுத்து இந்த மசாலாவை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா எடுத்து அந்த நூடுல்ஸ் மேலே ஊற்ற போகிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, சும்மா கொஞ்சமாக அதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறோம்.
ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, பவுடராக போட்டிங்க அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு பவுடர் வந்து ஸ்டாக் ஆயிரும், கிளறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஈவனாக இருக்காது மசாலா. இதை கம்ப்ளீட்டாக கிளறும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஸோ இதை நான் கிளறி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். மேலே அழகுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சுலபமான எக் நூடுல்ஸ் ரொம்ப உதிரியாக சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ இந்த நூடுல்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.